வணக்கம். நீங்கள் இணைந்து கொள்வது நியூஸ் ஃபர்ஸ்டின் மதிய நேர பிரதான செய்தியுடன். விரிவான செய்திகளுக்கு செல்ல முன்னர் முதலில் இன்றைய தலைப்புச் செய்திகள். மக்கள் விடுதலை முன்னணியின் முன்னாள் தலைவர் சோமவங்ச அமரசிங்க காலமானார். வித்யா கொலை சம்பவத்தின் சந்தேக நபர்கள் 12 பேரும் தொடர்ந்தும் விளக்கமறியலில். சீன கண்காணிப்பு கப்பல் தமது கடல் எல்லைக்குள் பிரவேசித்துள்ளதாக ஜப்பான் குற்றச்சாட்டு. அவை எமது தலைப்புச் செய்திகள். இனி விரிவான செய்திகள். மக்கள் விடுதலை முன்னணியின் முன்னாள் தலைவர் சோமவங்ச அமரசிங்க தனது 73வது வயதில் இன்று இயற்கை எய்தினார். சோமவங்ச அமரசிங்க நாட்டின் புரட்சிகர அரசியலில் முன்னோடியாக செயற்பட்டிருந்தார். ரோஹன விஜயவீரவுடன் இணைந்து மக்கள் விடுதலை முன்னணியை ஸ்தாபிப்பதற்கு பங்களிப்பு செய்த அவர் முன்னணியின் 4வது தலைவராக செயற்பட்டார். 88-89 ஆண்டு கலவரத்தின் போது விஜயவீர கொலை செய்யப்பட்டதை அடுத்து ரகசியமாக நாட்டிலிருந்து வெளியேறி வெளிநாட்டில் வசித்து வந்த அவர் மக்கள் விடுதலை முன்னணியை மீள கட்டியெழுப்பும் நடவடிக்கைக்கு பெரும் பங்காற்றினார். தமது வாழ்நாள் முழுவதையும் அரசியலுக்காக அர்ப்பணித்த சோமவங்ச அமரசிங்க மக்கள் விடுதலை முன்னணியை பாராளுமன்றத்தை பிரதிநிதித்துவப்படுத்தும் கட்சியாக மாற்றுவதற்கு நடவடிக்கை எடுத்திருந்தார். லண்டனிலிருந்து நாடு திரும்பிய அவர் மக்கள் விடுதலை முன்னணிக்கு தலைமைத்துவத்தை வழங்கி பாராளுமன்ற உறுப்பினர்கள், மாகாண சபை உறுப்பினர்கள், உள்ளூராட்சி சபை உறுப்பினர்கள் பலரை உருவாக்கி முன்னணியை வலுவான கட்சியாக மறுசீரமைத்தார். மக்கள் விடுதலை முன்னணியை வெற்றி பாதையில் இட்டு சென்ற சோமவங்ச அமரசிங்க 2014 ஆண்டு பிப்ரவரி மாதம் கட்சியின் தலைமைத்துவத்தை பாராளுமன்ற உறுப்பினர் அனுருகுமார திசாநாயக்கவிடம் ஒப்படைத்தமை இலங்கை அரசியல் வரலாற்றில் முக்கிய மைல்கல்லாக அமைந்தது. பின்னர் மக்கள் விடுதலை முன்னணியில் இருந்து விலகிய அவர் வேறு அரசியல் பாதையூடாக தனது தனிப்பட்ட அரசியல் நிலைப்பாட்டினை மக்கள் மத்திக்கு கொண்டு செல்ல முயற்சிகளை மேற்கொண்டார். யாழ்ப்பாணம் புங்குடுதீவு மாணவி சிவலோகநாதன் வித்யா கூட்டு வன்புணர்வுக்குட்படுத்தப்பட்டு கொலை செய்யப்பட்ட சம்பவத்தின் சந்தேக நபர்கள் 12 பேரையும் தொடர்ந்தும் விளக்கமறியலில் வைக்குமாறு ஊர்காவல்துறை நீதிமன்றம் இன்று உத்தரவிட்டது. இந்த வழக்கின் சந்தேக நபர்கள் 12 பேரும் ஊர்காவல்துறை நீதவான் நீதிமன்றத்தில் இன்று ஆஜர்படுத்தப்பட்டதை அடுத்து அவர்களை எதிர்வரும் 29ஆம் தேதி வரை தொடர்ந்தும் விளக்கமறியலில் வைக்குமாறு நீதவான் முகமது ரியால் உத்தரவிட்டார். கடந்த 18ஆம் தேதி இடம்பெற்ற வழக்கு விசாரணையின் போது மாணவி வித்யா கூட்டு வன்புணர்வுக்குட்படுத்தப்பட்டு படுகொலை செய்யப்பட்ட சம்பவத்தின் மரபணு பரிசோதனை அறிக்கை குற்றப்புலனாய்வு திணைக்களத்தினரால் நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டிருந்தது. புங்குடுதீவு மாணவி வித்யா கடந்த வருடம் மே மாதம் கூட்டு வன்புணர்வுக்குட்படுத்தப்பட்டு கொலை செய்யப்பட்ட நிலையில் சடலமாக மீட்கப்பட்டதை அடுத்து நாடளாவிய ரீதியில் எதிர்ப்பு நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. ராஜீவ்காந்தி கொலை வழக்கில் தண்டனை அனுபவிக்கும் 7 பேரையும் விடுவிப்பதற்கு தமிழக முதல்வர் ஜெயலலிதா ஜெயராம் நடவடிக்கை எடுப்பார் என தண்டனை அனுபவிப்போரில் ஒருவரான ரவிச்சந்திரன் குறிப்பிட்டுள்ளார். மதுரை அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக வருகை தந்திருந்த போதே ரவிச்சந்திரன் இதை குறிப்பிட்டதாக இந்திய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. ரவிச்சந்திரனின் உடல்நிலை பாதிக்கப்பட்டிருந்ததை அடுத்து சிகிச்சை அளிக்க வேண்டும் என கோரி அவரின் தாயாரால் சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் மனு தாக்கல் செய்யப்பட்டதாகவும் அந்த செய்தியில் குறிப்பிடப்பட்டுள்ளது. சிகிச்சைகளின் பின்னர் ஊடகவியலாளர்களிடம் கருத்து தெரிவிக்கும் போதே தமது விடுதலை தொடர்பில் தமிழக முதல்வர் நடவடிக்கை எடுப்பார் என ரவிச்சந்திரன் நம்பிக்கை வெளியிட்டுள்ளார். இதேவேளை ராஜீவ்காந்தி கொலை தொடர்பில் தண்டனை அனுபவிக்கும் நளினியினால் தாக்கல் செய்யப்பட்ட மனு மீதான வழக்கு எதிர்வரும் 27ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. இந்த வழக்கில் தமிழக அரசு சார்பில் பதில் மனு தாக்கல் செய்யப்படாத நிலையில் நீதிபதி சத்யநாராயணனால் இந்த வழக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளதாகவும் இந்திய ஊடகங்கள் குறிப்பிட்டுள்ளன. இதனிடையே இந்த வழக்கு தொடர்பான தமிழக அரசின் நிலைப்பாடு எதிர்வரும் 27ஆம் தேதி அறிவிக்கப்பட உள்ளதாகவும் இந்திய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. காணாமற் போனோர் தொடர்பில் விசாரணை செய்வதற்கு நியமிக்கப்பட்ட ஆணைக்குழுவை அடுத்த மாதம் 15ஆம் தேதியுடன் கலைக்க உள்ளதாக காணாமற் போனோர் தொடர்பில் விசாரணை செய்யும் ஜனாதிபதி ஆணைக்குழுவின் தலைவர் மேக்ஸ்வெல் பரணகம தெரிவித்தார். இதுவரை காலம் ஆணைக்குழுவினால் தயாரிக்கப்பட்ட அறிக்கைகளை ஜனாதிபதியிடம் கையளிக்க உள்ளதாக ஆணைக்குழுவின் தலைவர் மேக்ஸ்வெல் பரணகம குறிப்பிட்டுள்ளார். இறுதிக்கட்ட யுத்தத்தின் போது காணாமல் போனவர்கள் மற்றும் பாதுகாப்பு பிரிவினரிடம் சரணடைந்த பின்னர் எவ்வித தகவல்களும் இன்றி போயுள்ளவர்கள் குறித்தும் கடந்த காலங்களில் அவர்களின் உறவினர்களால் முன்வைக்கப்பட்ட முறைப்பாடுகள் தொடர்பில் ஆணைக்குழுவால் விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டிருந்தன. வடக்கு கிழக்கில் உள்ள அனைத்து மாவட்டங்களையும் உள்ளடக்கும் வகையில்
கட்டம் கட்டமாக காணாமல் போனோர் தொடர்பில் ஆணைக்குழுவினால் சாட்சியங்கள் பதிவு செய்யப்பட்டிருந்தன. பகிரங்க அமர்வுகளினூடாக நடத்தப்பட்ட சாட்சி பதிவுகளின் போது காணாமல் போனோரின் உறவினர்கள் புதிய முறைப்பாடுகளையும் முன்வைத்திருந்தனர். இதனிடையே காணாமல் போனவர்கள் தொடர்பில் ஆராய்வதற்கு புதிய அலுவலகம் ஒன்றை ஸ்தாபிப்பதற்கு அரசாங்கம் தீர்மானித்துள்ளதாகவும் காணாமல் போனோர் தொடர்பில் விசாரணை செய்யும் ஜனாதிபதி ஆணைக்குழுவின் தலைவர் மேக்ஸ்வெல் பர்னகம மேலும் சுட்டிக்காட்டியுள்ளார். சம்பள நிலுவை தொடர்பில் தெளிவூட்டும் ஊடக சந்திப்பொன்றை அதிபர் மற்றும் ஆசிரியர் ஒன்றியம் நேற்று ஏற்பாடு செய்திருந்தது. ஆசிரியர்களின் சம்பளம் அதிகரிக்கப்படாமையினால் நீண்ட காலமாக ஆசிரியர்கள் குறைந்த சம்பளத்தை பெறுகின்றனர். 2006 ஆண்டின் சுற்று நிருபத்திற்கு அமைய நிறைவேற்று தரத்தில் இருந்த ஆசிரியர்கள் 2ஆம் பிரிவிற்கு மாற்றியுள்ளனர். 2016 ஆண்டின் 3ஆம் இலக்க சுற்று நிருபத்தில் இதனை தொடர்ந்தும் உறுதிப்படுத்தியுள்ளனர். பட்டதாரி ஆசிரியர்கள் அதிகளவானோர் உள்ளனர். ஆசிரியர்களுக்கு பாரிய அநீதி இழைக்கப்பட்டுள்ளது. சுற்று நிருபத்தில் காணப்படுவோனவற்றினை திரிவுபடுத்தியுள்ளனர். இவற்றை நாம் சரி செய்ய வேண்டும். தற்போதைய அரசாங்கத்தை போன்று கடந்த அரசாங்கமும் இதனையே மேற்கொண்டது. இது அரசியலில் பிரச்சனை அல்ல, ஆசிரியர்களின் நியாயமான பிரச்சனை. මේක දේශපාලන ප්‍රශ්නයක් නෙමෙයි. මේ ගුරුවරුන්ට සාධාරණ වූ ප්‍රශ්නයක්. අපි මේ වන විට අධ්‍යාපන අමාත්‍යවරයාට අධ්‍යාපන ලේකම්වරයාට දීර්ඝ වශයෙන් ඉල්ලීම් කළා. கல்வி அமைச்சின் செயலாளர் கல்வி அமைச்சரிடம் கோரிக்கை ஒன்றை முன்வைத்துள்ளார். புதிய அரசின் புதிய அமைச்சர் நியமிக்கப்பட்டு 1 வருடமும் 7 மாதங்களும் பூர்த்தியாகியுள்ள நிலையில் இது தொடர்பில் எதுவித கலந்துரையாடலையும் அவர் மேற்கொள்ளாமை வருத்தமளிக்கின்றது. ஆசிரியர் சங்க ஒன்றியத்தின் பிரதிநிதிகள் மற்றும் ஆசிரியர்களின் கையொப்பத்துடனான மேன்முறையீடொன்றை அவரிடம் முன்வைப்பதற்கான கையொப்பங்கள் தற்போது சேகரிக்கப்படுகின்றன. 2 வாரங்களுக்குள் இது தொடர்பில் ஏற்றுக்கொள்ளக்கூடிய தீர்மானங்களை அரசு முகாமைத்துவம் மற்றும் நிர்வாக அமைச்சு முன்வைக்காவிடின் உயர்நீதிமன்றத்தில் மேன்முறையீடு செய்வதற்கான அனைத்து நடவடிக்கைகளையும் நாம் முன்னெடுத்து செல்கின்றோம். අපි දැනටත් තීරණය කරලා තියෙන්නේ අනිවාර්යයෙන්ම ගරු ශ්‍රේෂ්ඨාධිකරණයට. பாதுகாப்பற்ற ரயில் கடவைகளால் முல்லைத்தீவு, மாங்குளம், பனிக்கன்குளம் மக்கள் அபாயத்தை எதிர்நோக்கியுள்ளனர். யுத்தத்தின் பின்னர் முன்னெடுக்கப்பட்ட அபிவிருத்தி வேலை திட்டங்களுக்கு அமைய மக்களின் போக்குவரத்து நலன் கருதி வடக்கு ரயில் சேவை விஸ்தரிக்கப்பட்டது. ரயில் நிலையங்கள் மற்றும் தண்டவாளங்கள் தொடர்பில் கவனம் செலுத்திய அதிகாரிகள் சில பகுதிகளில் கடவைகளை அமைப்பதற்கு நடவடிக்கை எடுக்கவில்லை. இதனால் A9 வீதியை அடைவதற்கு ரயில் பாதையை கடக்க முயற்சிப்பவர்கள் அபாய நிலையை எதிர்நோக்கியுள்ளனர். குறிப்பாக மாங்குளம், பனிக்கன்குளம் உள்ளிட்ட பகுதிகளில் இவ்வாறான அபாய நிலை ஏற்பட்டுள்ளதாக எமது பிராந்திய செய்தியாளர் குறிப்பிடுகின்றார். ரயில் தண்டவாளத்தை கடப்பதற்கு பாதுகாப்பான கடவைகள் அமைத்துக் கொடுக்கப்பட வேண்டும் என மக்கள் கோரிக்கை விடுக்கின்றனர். பள்ளிக்கூட பிள்ளைகள் எல்லாம் இதால போய் வாரது பெரிய ரயில் வந்தாலும் தெரியாது, கடவை இல்லை, கடவை போட சொல்லியும் கடவை இன்னும் போட்டு தெரியல எங்களுக்கு. அதால சின்ன பிள்ளைகள பள்ளிக்கூட பிள்ளைகள பெரிய பிரச்சனை தான் ஆக பெரிய பிரச்சனையா இருக்குது. கடவை போட சொல்லி இப்ப ஒரு 2 மாதத்துக்கு முன்ன வந்துட்டு சொல்லி ரயில்வேக்கார சொல்லிச்சு, நம்ம சொல்லியும் இன்னும் போடல. கஷ்டமாக கண்டைக்கெல்லாம் பிள்ளைகள் வந்து இந்த ரயில் ரோட்டில் அடிபடப்பட்டினோம். அதை நாங்கள் எத்தனை பேருக்கு சொல்லி GSக்கு எல்லாம் சொல்லி ஒரு தரம் ஏனண்டு கூட கேட்கினோம். இல்லை எங்களோட உயிர் இந்த பக்கத்தில் இருக்கிற உயிருக்கு பெரிய உத்தரவாதம் இல்லாம இருக்குது. அபிவிருத்தி பணிகள் முன்னெடுக்கப்படுகையில் மக்களின் பாதுகாப்பு மற்றும் நாளாந்த செயற்பாடுகள் தொடர்பிலும் அவதானம் செலுத்த வேண்டியது அவசியமாகும். காட்டு யானைகள் கிராமத்திற்குள் பிரவேசிப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்து புத்தளம் குருநாகல் பிரதான வீதியில் கல்குளம் சந்தையில் வீதியை மறைத்து சிலர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். காட்டு யானைகளின் அட்டகாசத்தினால் தமது நாளாந்து நடவடிக்கைகளுக்கு பாதிப்பு ஏற்படுவதாக ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டவர்கள் குறிப்பிட்டனர். பல தடவைகள் இந்த விடயம் தொடர்பில் அதிகாரிகளின் கவனத்திற்கு கொண்டு வந்த போதிலும் இதுவரை எந்தவித நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை எனவும் ஆர்ப்பாட்டக்காரர்கள் மேலும் குறிப்பிட்டனர். மக்கள் விடுதலை முன்னணியின் அரசியற்குழு உறுப்பினர் KD லால்காந்த் அம்பாறையில் நேற்று நடைபெற்ற நிகழ்வொன்றில் கலந்து கொண்டு கருத்து வெளியிட்டார். உங்களுடைய பணத்தில் வாகனம் ஒன்றை கொள்வனவு செய்ய வேண்டாம் என மக்களிடம் கூறுகின்றனர். மக்கள் தமது பணத்தை கொண்டே வாகனங்களை கொள்வனவு செய்கின்றனர். ஆனால் அமைச்சர்கள், பாராளுமன்ற உறுப்பினர்கள் தமது பணத்தில் வாகனங்களை கொள்வனவு செய்வதில்லை.
அவர்கள் மக்களின் பணத்திலேயே அவற்றை கொள்வனவு செய்கின்றனர். டாலர்களை சேமிக்க வேண்டும் என கூறி மக்கள் வாகனங்கள் கொண்டு வருவதை தடுக்கின்றனர். அவ்வாறெனில் அரசாங்கம் மக்களிடம் ஒரு விடயத்தை கூறுகின்றது, நீங்கள் மட்டுமே அதை செய்ய வேண்டும், நாம் அதனை பின்பற்ற மாட்டோம். மக்களுக்கு சேவையாற்றவே பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு சந்தர்ப்பம் வழங்கப்படுகின்றது, பயணங்களை மேற்கொள்வதற்காக அல்ல. மக்கள் வாகனம் வாங்குவதை தடுப்பவர்கள் அரசாங்கத்தின் ஊடாக வாகனங்களை கொள்வனவு செய்வதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்கின்றனர். அரசாங்கம் மக்களுக்கு வழங்கும் ஆலோசனையிலும் அரசாங்கம் செயற்படும் விதத்திற்கும் இடையில் வேறுபாடு காணப்படுகின்றது. ආණ්ඩුව රටට ජනතාවට දෙන උපදේශයයි තමන් කටයුතු කරන්න ආකාරය අතර තියෙනවා. தலவாக்கலை மடல்குமரு தோட்டத்தில் குளவிக்கோட்டுக்கு இலக்கான 10 பேர் லிந்துலை வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். 5 ஆண்களும் 5 பெண்களுமே வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக வைத்தியசாலையின் பேச்சாளர் ஒருவர் குறிப்பிட்டார். மடக்குமரை தோட்டத்தில் கொழுந்து பறித்துக் கொண்டிருந்தவர்களே இன்று காலை 10:30 அளவில் குளவிக்கொட்டுக்கு இலக்காகியுள்ளனர். இவர்களின் சிலருக்கு சிறிய காயங்கள் ஏற்பட்டுள்ளதுடன் 10 பேர் மாத்திரமே வைத்தியசாலைக்கு அழைத்துச் செல்லப்பட்டதாக எமது பிராந்திய செய்தியாளர் குறிப்பிட்டார். பாடசாலை மாணவர்களின் ஊடகத்துறை அறிவை மேம்படுத்தும் நியூஸ் ஃபர்ஸ்டின் பயணம். பாடசாலைகளில் நியூஸ் ஃபர்ஸ்ட் நடாத்தும் பயிற்சி பட்டறையின் மற்றும் ஒரு கட்டம். நாளை காலை 10 மணிக்கு நீர்கொழும்பு விஜயரத்னம் இந்து மத்திய கல்லூரியில். நியூஸ் ஃபர்ஸ்ட் செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ளவும், சக்தி டிவி செய்திகளை நேரடியாக பார்வையிடவும் நியூஸ் ஃபர்ஸ்டின் ஃபேஸ்புக் பக்கத்தை லைக் செய்யுங்கள். இத்துடன் நியூஸ் ஃபர்ஸ்டின் மதிய நேர பிரதான செய்தி நிறைவு பெறுகின்றது. மீண்டும் சந்திக்கலாம் நியூஸ் ஃபர்ஸ்டின் 2:25 மணித்தியால செய்தியில். வணக்கம்.